என் சத்துருவே நீ எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விழுகிறவனை தானே கர்த்தர் தூக்கி விடுறாரு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் தூக்கி விட்டுவாராம். அவரு தூக்கி விட்டுவாராம். நாமளா நிறைய டைம்ல குழந்தைகள் அதுவா விழுந்து எழுந்திருக்க முடியாத பொழுது தகப்பன் அல்லது தாய் தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த பிள்ளையை தூக்கி விடுகிறத பார்க்கிறோம். அதே போலதான் நீங்க எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழல்களின் நடுவிலே கடந்து போனாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் என்னை சுற்றில வெளிச்சமாக இருப்பார். அதனாலதான் ஆண்டவர் ஆதியாகமம் 1 பார்க்கிறோம், இருளிலே வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். நீ இருளினுடைய வாழ்வோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும், எப்பொழுது ஆண்டவரை இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட உன்னுடைய படுக்கையிலே நீ காணப்படலாம். ஆனா நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீ படுகிற போராட்டத்திலிருந்து, நீ படுகின்ற அவமானம் நிந்தனைகளில் இருந்து உன்னை தூக்கிவிடும்படியாக அவர் உன்னோடு கூட இருக்கிறார்.